திருச்சிற்றம்பலம். எந்நாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலை வந்த அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலிகிராம் சேனல் மூலம் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம். எம்பெருமான் திருவருள் கருணையினாலே அதிகாலை 5:20 மணிக்கு 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். திருஞான சம்பந்தரை ஏற்றிய 2ஆம் திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையிலே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை வணங்கி நிகழ்ச்சிகள் இனிதே நுழைவோம். இந்த நிகழ்ச்சியை வழிநடத்துவதற்காக ஐயா சாம்பசிவ அவர்கள் அருளோசையாவோடும் ஒப்படைக்கின்றோம். திருச்சிற்றம்பலம். ஐயா வாங்கய்யா சிவாயனம் சிவாயனம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஐயா சாம்பசிவ இவர் சித்ராமா வந்திருக்காங்களா? திருப்பள்ளி ராஜா ஐயா வந்திருக்கேன். திருப்பள்ளி வாங்கய்யா ராஜா ஐயா வாங்க. சிவாயனம். அனைத்து அடியார்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வணக்கம். வணக்கம். திருப்பள்ளி எழுச்சி. கூவின பூங்குயில் கூவின கோழி உருகலை இயம்பின சங்கம் ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருபடுகின்றது விருப்பொடு நமக்கு தேவலல் செறி கடல் தாளினை காட்டாய் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே யாவரும் அறிவறியாய் எமக்கிளியாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. திருச்சிற்றம்பலம். 12 திருமுறைகள் அருளிய 27 திருப்பெயர்கள். அவர்கள் வாழ்க வாழ்க. திருஞான சம்பந்தர், வாகீச சுந்தரர், திருவாதவூர் மற்றை திருமாளிகை கைதேவ சேந்தனார், கரூர தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டராதித்தர், வேணாட்டடிகள் வாய்த்த திருவாலிய முதல் மருவு புருடோத்தமர், சேதிராயர், மூலர் மண்ணு திருவாலவாயர், ஒரு காரை காலம்மை ஐயடிகள், சேரமான் ஒளிர்கீரர் கல்லாடர்தாம், உன் கபிலர் புரணர் மெய்யுணர் இளம் பெருமானோடு எங்கும் அதிராவடிகளார், திருமேவு பட்டினத் அடிகளோடு நம்பியாண்டார், நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருமுறை தமிழோசையில இன்றைக்கு 67வது நாளாக 2ஆம் திருமுறையில 64வது பதிகமாகிய திருமுதுகுன்றம் விருதாஜலம். பண் காந்தாரப்பண், பகற்பண் 2 என்று சொல்லி 4-6 நாழிகைக்குள்ள 7:12 8:24 இதை இந்த இது நவரோஸ்ல பாடம் சொல்லுவாங்க. இது நடுநாட்டிலே 9வது தலமாக சென்னை திருச்சி பாதையிலே உள்ள விருதாச்சலம் ரயில்வே சந்திப்பிலே இருக்கிறது. பெருமான் பழமலைநாதர், அம்பாள் பெரிய நாயகி. இதற்கான பெரிய புராண பாடல் 183 தாழ்ந்து எழுந்து. நன்றிங்கய்யா. முதுகுன்றத்தை இடம் சுட்டு செக்கலார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசை எண் 183. திருச்சிற்றம்பலம்.
தாழ்ந்தெழுந்து முன்முற சதிர்ந்து எழும் எனும் தன் தமிழ் தொடை சாத்தி வாழ்ந்து போந்து அங்கன் வளம்பதி அதனிடை வைகுவார் மணி வெட்பு சூழ்ந்த தன் புனல் சுலபு முத்தாரொடு தொடுத்த சொல் தொடை மாலை வீழ்ந்த காதலால் பல முறை விளம்பிய மேவினார் சில நாள்கள். திருச்சிற்றம்பலம். ஞானசம்பந்த பெருமான் திருமுதுகுன்றம் சென்று பல முறை தாழ்ந்து விழுந்து எழுந்து அந்த பெருமானை வலம் வந்து பாடிய தமிழ்த்தொடை மாலை என்று குறிப்பிடுகிறார். முதல் பாடல், தேவா சிறியோம் பிழையை பொறுப்பாய் பெரியோனே ஆவா என்றங்கடியாடங்கட்கு அருள் செய்வாய் ஓவா உவரி கொள்ள உயர்ந்தாய் என்றேத்தி மூவா முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றே. இந்த காந்தாரப்பன் ஆர்வம் சேர்ந்து அந்த தலங்களை எல்லாம் கோயில் கோயில் என்று, கோ என்றால் தலைவன், அவன் இருக்கிற இல்லம், இல்லம் என்பது அவன் குடியிருக்கிற இல்லம். எது அவனுடைய இல்லமா இருக்கிறது? நம்முடைய மனதே இல்லமாக இருக்கிறது என்று சொல்லுகிற வழியிலே இவர் கோயில் கோயில் என்றே பாடிக்கொண்டு வருகிறார். அந்த வகையிலே பெருமானிடத்திலே பிழை பொறுத்து எங்களை எல்லாம் ஆட்கொள்ள வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்ற பாடலாக அமைத்திருக்கிறார். வாழ்க வாழ்க. இரண்டாவது, எந்தை இவன் என்று. இரண்டாவது பாட்டு. நன்றி. எந்தை இவன் என்றிரவி முதலாயிரைஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வானை மந்தி ஏறி இனமாமலர்கள் பல கொண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே. பெருமான் ஊர்கள் தோறுமல்ல அடியாருடைய சிந்தையெல்லாம் அவன் கோயிலாக கொண்டிருக்கிறான். சிந்தை உள்ளே கோயிலாக திகழ்வான் என்று அதனாலதான் அடியார்களை வணங்கணும் சொல்லுது. அடியார்களே கோயிலாக திகழ்கிறார்கள். அவர்கள் சிந்தையுள்ளே அவன் கோயில் கொண்டிருக்கிறான். அதனால அடியார்களை வணங்கினால் ஆண்டவனை வணங்கின புண்ணியம். வாழ்க வாழ்க. நீடு மலரும் புனலும் கொண்டு. மூணாவது பாட்டு. ஐயா சாம்சன் ஐயா வழி எடுத்துங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. ராஜா ஐயா வாங்க. நன்றி. நீடும் அலரும் புனலும் கொண்டு நிரந்தரம் தேடும் அடியார் சிந்தை உள்ளே திகழ்வானை பாடும் குயிலின் அயலே கிள்ளை பயின்று ஏத்த மூடும் சோலை முகில் தோய் கோயில் முதுகுன்றே. மூடும் சோலை முகில் தோய் மோயில் முதுகுன்றே. அப்ப பெருமான் அடியாருடைய சிந்தையிலே கொடுக்கான, யாருடைய சிந்தையில் குடிக்கிறது? யார் அவனை உணர்ந்து தேடுகிறார்களோ அவருடைய உள்ளத்திலே அவன் குடியிருக்கிறான். அதனாலே தேடும் அடியார் சிந்தை உள்ளே திகழ்கின்றான். அவனை பூவும் நீரும் கொண்டு மலரும் புனலும் கொண்டு வணங்குதல் தான் நிரந்தரமான வழிபாடு என்பதை, நீடு மலரும் புனலும் கொண்டு நிரந்தரம். எது நிரந்தரமான வழிபாடு? ரொம்ப எளிமையான பூவும் நீரும் கொண்டு வழிபாடு. மற்றதெல்லாம் சிறப்பு வழிபாடு என்று சொல்லலாம். ஆனால் இந்த பொதுவாக நாளும் செய்கிற வழிபாடு தான் நிரந்தரமான வழிபாடு என்று ஞான சம்பந்த பெருமான் உணர்த்துகிறார். வாழ்க வாழ்க. தெரிந்த அடியார். தெரிந்த அடியார் சிவனே என்று திசை தோறும் குருந்த மலரும் குருவின் அலரும் கொண்டேந்தி இருந்தும் நின்றும் இரவும் பகலும் ஏத்தூசி முறிந்து மேகம் தவழும் சோலை முதுகுன்றே. முறிந்து மோகம் மேகம் தவழும் சோலை முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம். தெரிந்த அடியார் சிந்தை என்ற
திசைதோறும் என்று சொல்கிறார். அப்ப தெரிந்த அடியார் யாரு? பெருமானே உள்ளே இருக்கிறான் என்று உணர்வுகள் தெரிந்த அடியார்கள். அவர்கள் எந்த திசையில இருக்கிறாளோ அந்த திசையிலே இறைவன் இருக்கிறான். சாமி கிழக்க பார்த்து தான் பாருது, கிழக்க பார்த்து செய்ய, கிழக்க பார்த்து செய்யனா, கிழக்க சூரியன் இருக்குது. ஆனா சூரிய பகவானை வழிபட கிழக்க பார்த்து செய்யலாம். எல்லாருமே கிழக்க பார்த்து செய்யணும் அவசியம் கிடையாது. அதனால தெரிந்த அடியார் சிந்தையுள்ளே திசைதோறும், திசை என்பது கிழக்கு மட்டுமல்ல, 10 திசை. உலகு 7 என திசை 10 எனத்தாம் ஒருவனுமே பலவாகி நின்றவா. அந்த 10 திசைகளும் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உண்மையான பக்தர்கள் என்று சொல்ல வேண்டும். பக்தர் என்ற சொல்லுக்கு 10 திசையிலும் இருப்ப தெரிந்த அடியார்கள் என்று பொருள் கொள்ள வேண்டும். வாழ்க வாழ்க வாழ்க. வைத்த நிதியே மணியே என்று. வாங்கம்மா, வந்தவாசி செண்பகலியம்மா வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம் ஐயா. அனைத்து அடியார் பெருமக்களும் திருச்சிற்றம்பலம். வைத்த நிதியே மணியே என்று வருத்தித்தம் சித்தம் நைந்து சிவனே என்பார் சிந்தையார் கொத்தார் சந்தும் குரவும் வாரி கொணர்ந்துந்தும் முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே. முத்தாருடைய முதல்வர் கோயில் முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. பெருமான் வைத்த நிதியா இருக்கிறான். அவன் திசைதோறும் இருக்கிறான், வைத்த நிதியாக இருக்கிறான். சாமி கும்பிட போனா இந்த வெத்தலைய கிழக்க வைக்கணுமா, மேற்க வடக்க பார்த்து நுனி இருக்கணுமா, தெற்க பார்த்து காம்பு இருக்கணுமா? இதுதான் பெரிய பிரச்சனை. ஐயா ஐயா இந்த பக்கம் வச்சிருக்க, ஐயா ஐயா இங்க இல்லையா, அப்படி வைங்கயா. எதுக்கு? எல்லா திசையும் சாமி இருக்கிறான், ஏன் தெரியல? அதனால்தான் திசைதோறும் இருக்கிற பெருமான் வைத்த நிதியாக. நாம் எங்க வைக்கிறோமோ பிடிச்சு வச்சா பிள்ளையார். அதனால எந்த திசையிலும் பெருமான் இருக்கிறான், எந்த திசையிலும் எந்த பொருளையும் வைத்து வழிவிடலாம். ஆனால் நினைப்பு பெருமான் மேலே இருக்கிறத தவிர வெத்தலையை கிழக்க வைக்கணுமா, மேற்க வைக்கணுமா, நுனி இந்த பக்கம் அந்த பக்கம் வேணுமான்றது நினைப்பு வெத்தலையில இருக்கும் தவிர சாமி மேலே இருக்காதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம். சும்மா சடங்கு சம்பிரதாயம் என்று நம்மளை எல்லாம் இழிவுபடுத்துற மாதிரி செயலெல்லாம் செய்யறாங்க. அதனால்தான் நமக்கு அந்த வைதிகத்தை மேல இது தவிர அவங்க மேல வெறுப்பு அல்ல, தேவையில்லாம திணிப்பது என்பதுதான். வாழ்க வாழ்க வாழ்க. வம்பார் கொன்றை 6வது பாட்டு. ஐயா இருக்காருங்க ஐயா, பாட சொல்லுங்க ஐயா. படிக்க சொல்லுங்க. ஞானபராய பாட சொல்லுங்க ஐயா. திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க வாங்க. வம்பார் கொன்றை வன்னி மத்தம் மலர் தூவி நம்பா என்ன நல்கும் பெருமான் உரை கோயில் கொம்பார் குறவு கொகுடி முல்லை குவிந்து எங்கும் மெம்பார் சோலை வண்டு பாடும் முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம் ஐயா. இயற்கையை ரசித்தல் தான் உண்மையான வழிபாடு. நேற்று நான் ஐயா குருபூதிக்கு போயிருந்தேன். அங்க ஒரு நூல் வெளியிட்டோம், வழிபாடு பத்தி ஒரு நூல். அவருடைய பழைய தமிழ் கட்டுரை ஒன்று எழுதி செந்தமிழ் செல்வம் அந்த கட்டுரைய வெளியிட்டு உங்களை PDF எல்லாம் போட்டிருக்கேன் நேற்று இரவு. அதனால வழிபாடு என்பது பெருமானை உணர்தல் தான் வழிபாடு தவிர வெறும் நான் ஏதோ சடங்கு செய்யறேன், தண்ணி இதை பண்றேன் அதை பண்றேன் அதெல்லாம் அது அல்ல. ஏன்னா செயல்களிலேயே போனால் அது உலகில் கொண்டு சேர்க்கும். ஆனால் உணர்வு வழியாக பெருமானை வழிபாடு. எந்த இடத்துல என்ன கிடைக்குதோ அதை வச்சு விடுது. அந்த இயற்கை சூழலுக்கு ஏற்ற மாதிரி எந்த இடத்துல வன்னி கொன்றை மரம் கிடைக்குதோ அது அங்க வழிபடலாம். எந்த இடத்துல இது கிடைக்குதோ அந்த கொகுடி முல்லை கிடைக்குதோ அதை வச்சு வழிபடலாம். அதனால இயற்கைக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி பெருமானை வழிபடுற பெருமானுடைய உணர்வு தானே தவிர அங்க வழிபடும் பொருள்கள் முக்கியமல்ல என்பதை உணர்த்துகிற மாதிரி அமைந்த பாடல் இது. வாழ்க வாழ்க வாழ்க. வாசம் கமழும் பொழில் சூழிலங்கை. ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. 8வது பாடல். 7ஆம் பாடல் சிதைந்து போயிட்டு 8வது பாடல் வாங்கய்யா. திருச்சிற்றம்பலம். பாடும் கமழும் பொழில் சூழிலங்கை வாழ்வேந்தை நாசம் செய்த நங்கள் பெருமான் அமர் கோயில் பூசை செய்து அடியா நின்று புகழ்ந்தேத்த மூசி வண்டு பாடும் சோலை முதுகுண்டே பூசை செய்து அடியா நின்று
புகழ்ந்தேத்த மூசிவண்டு பாடும் சோலை முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம். 7வது பாட்டாங்க பாடுனது. அது 7 தான். ஆனா அது வந்து ராவணனை பத்தினால 8வது பாடம் சொல்லி முந்தான பாடல்ல இதைந்துச்சுன்னு சொல்லி இந்த 7வது பாட்டை 8வது பாட்டா சொல்லுவாங்க. ஏன்னா 11 பாட்டு இருக்குன்னா 10 தான் இருக்குது. இது 8வது பாட்டு எப்பவுமே ராவணனை பற்றிய செய்தனால அதை 7 8ன்னு மாத்திட்டாங்க. சரிங்களா? வாழ்க வாழ்க. இங்க வந்து பூசை செய்து அடியார் நின்று புகழ்ந்தேர். பூசை என்பது வெறும் ஊதத்து காட்டுறது கற்பூரம் கொண்டாதான் பூசன் பல பேர் நினைச்சுக்கிறாங்க. பூசை என்பது தூய்மையின் அடையாளம். அங்க சுத்தி, அதுக்கப்புறம் பூத சுத்தி, அப்புறம் வந்து இலிங்க சுத்தி, அப்புறம் மந்திர சுத்தி அப்படின்றது மனத்துக்கண் மாசினால் இதெல்லாம் சுத்தம் பண்றோமே தவிர மனத்தை சுத்தம் பண்றோம்னா அதை பண்றது இல்லை. அதனால உண்மையன் பூசை என்பது மனதை தூய்மைப்படுத்துவது. மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்து அறம். அந்த அறம்தான் அவன் கல்லால மரத்தின் கீழே இருந்து சொன்னான். அதனால பூசை என்பது தூய்மையின் அடையாளம். அந்த மனதை தூய்மைப்படுத்துதல் தான் உண்மையான பூசையை தவிர பொருள்கள் மேலே இருக்கிற அந்த எண்ணங்கள் பூசை ஆகாது என்பதை உணர்த்துகிற பாடல். பூசை செய்து அடியார் புகழ்ந்து ஏத்த என்று பாடியிருக்காரு. வாழ்க வாழ்க. அல்லி மலர் மேல் அயனும் மாவும். வாங்கம்மா, பாண்டிச்சேரியில இருந்து திலவதி அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. அனைத்து அடியார் திருவடிகளுக்கும் காலை வணக்கம். அல்லி மலர் மேலயனும் மரவின் நனையனும் சொல்லி பரவி தொடர ஒன்னா சோதியோர் கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயனே முறுவல் செய்யும் முதுகுன்றே. கொல்லை வேடர் கூடி நின்று கும்பிட முல்லை அயலே முறுவல் செய்யும் முதுகுன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றியா சிவாய. அல்லி மலர் மேல் அயனும் அரவின் அணையானும். அல்லி மலர் மேல தாமரை மலர் இருக்கிறவன் பிரம்மன். அரவன் அறவை அணையாக கொண்டவன், பாம்பு அணையாக கொண்டவன் திருமால். இவர்களெல்லாம் சொல்லி பரவிய அந்த நாமத்தை உடையவன். அந்த சொல் என்ன சொல்லு? நம சிவாய என்ற சொல். அதை அதை அந்த சொல்லுகிற போது அவன் அங்கே சோதியாக தோன்றினான். கமலனான் முகனும் கார்முகில் நிறத்து கண்ணனும் நண்ணுதற்கரிய விமரனே எமக்கு வெளிப்படா என்ன வியன் தழல் வெளிப்பட்ட எந்தா என்று மணிவா சொல்றதா இங்க ஞானசம்பந்த பெருமான் சோதியூர் என்று சொல்கிறார். வாழ்க வாழ்க. கருகு முடலார் கஞ்சி உண்டு. வாங்கய்யா. முனுசாமி ஐயா வாங்கய்யா. 10வது பாடல் கருக்கு முடலார். நம்ம அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் திருவடிகளை வணங்குகிறேன். கருகு முடலார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தை இல்லார்க்கு அயலான் உரை கோயில். கடுகு முடலார் கஞ்சி உண்டு கடுவே தின்று உருகு சிந்தை இல்லார்க்கு அயலான் உரை கோயில். திருகல்வேகள் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் பனைமேல் இருந்தும் நடம் செய் முதுகுண்டே. திருகல்வேகள் சிறிதே வளைய சிறுமந்தி முருகின் பனைமேல் இருந்து நடம் செய் முதுகுண்டே. நன்றி. இந்த உடம்பு கறிவிடப்படாத கஞ்சி குடிச்சு கடுகா தின்றதுன்னு சொல்லி அதுவே சமயத்தார்கள். அதனால அவன் நினைப்பெல்லாம் கஞ்சி மேலும் கடுக்காய் மேலும் தவிர பெருமான் மேலே இல்லை. அதனாலே உருகு சிந்தை இல்லார் என்று அவர்களை குறிப்பிடுகிறார். அதாக வழிபாடு என்பது பெருமான் நினைத்து உருகுதல் தான் உண்மையான வழிபாடு. வாழ்க வாழ்க. அரையார் கடல் சூழ் அந்தன் காழி.
வாங்கம்மா திருக்கடைக்காப்பு. வாங்கம்மா பரமேஸ்வரியம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா. சிவாங்க. ஐயா பாடல் சொல்லுங்க ஐயா, நான் கொஞ்சம் கவனிக்கல. 2ஆம் திருமுறையில 68வது பதிகத்துல கடைசி பாட்டு திருக்கடைக்காப்பு. சில புத்தகத்துல 11 வருஷம் இடத்துல 10 போட்டிருக்கோம். கடைசி பாட்டு அடுத்த பதிகம் 2:68. சிவா சிவா, நானே அது முடிஞ்சிடுச்சுன்னு அடுத்த பதிகம் எடுத்துட்டேன். 64 முடிவுற்ற இல்லைங்கய்யா, எடுத்து இத்தனை நாள் ஐயா 64வது பதிகங்க ஐயா, 68 இல்லைங்க. 64வது பதிகம் 64ல 10. திருமுதுகுன்றம் 2:64 10 10 போடுங்க இல்ல 11 போடுங்க. 11ங்க ஐயா. அதான் 11 தான். அதுல 7வது பாட்டு வந்து சதஞ்சிச்சனால கடல் சோழந்தன் காழி சம்பந்தன் முறையால் முனிவர் வணங்கும் கோயில் முதுகுன்றை குறையா பணுவல் கோடி பாட வல்லார்கள் பிறையார் சடையம் பெருமான் கழல்கள் பிரியாரே. பிறையார் சடை எம் பெருமான் கழல்கள் பிரியாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. குறையா பணுவல் என்று சொல்கிற இந்த திருமுறை பாடல்களை நாம் பாட வல்லவராய் இருந்தால் நாம் அந்த பெருமான் கடலை பிரியாமல் இருக்கலாம் என்று ஞானசம்பந்த பெருமான் திருவடியை பிரியாதிருக்கிற சூழலை நமக்கு உண்டாக்கி தருகிறார் ஞானசம்பந்த பெருமான். வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து 2ஆம் திருமுறையிலே 65வது பதிகம் திருப்பிரமபுரம். இது வந்து காந்தார பண்ணிலே பகற்பண் 2 என 4 நாளிலிருந்து 6 நாளைக்குள்ள 7, 12, 8, 24க்குள்ள நவரோஸ் ராகத்துல பாடக்குழு அமைந்திருக்கிறது. இது காவிரியின் வடகரையிலே 14வது தலமாக சிதம்பரத்துக்கும் வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இடைப்பட்ட இந்த 12 பெயர்களை கொண்ட தலம். சீர்காழின்னு சொல்லலாம், பிரமபுரம் சொல்லலாம், கழுமலம் சொல்லலாம். அதுல இந்த இடத்திலே அவர் பிரமபுரம் என்ற பெயரிலே அதை அழைக்கிறார். இதற்கான பெரிய புராண பாடல் 1154. நன்றிங்கய்யா. பிரம்மபுரம் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தில் அருளிய பாடல் வரிசை எண் 1154. திருச்சிற்றம்பலம். வந்தவரை எதிர்கொண்டு மனம் மகிழ்ந்து தந்தையர்கோன் அந்தமிழ் சீர் அடியார்கள் அவரோடும் இனிதமர்ந்து சுந்தர ஆரணங்கினுடன் தோணியில் வீற்றிருந்தாரை செந்தமிழின் பந்தத்தால் திருப்பதிகம் பல பாடி. திருச்சிற்றம்பலம். புண்ணிய 16 ஆண்டிலே அவருக்கான திருமண ஏற்பாடை செய்கிற போது வந்திருந்த அடியார்களை எல்லாம் உடன் வைத்துக் கொண்டு அந்த சீர்காழி பெருமானை பலவேறு பதிகங்களாலே துதித்து வழிபட்டார். அதிலே ஒரு பதிகமாக இது தெரிகிறது. வாழ்க. கரையணி வேலிலர் போலும் கபாலம் தரித்திலர் போலும் மறையும் நவின்றிலர் போலும் மாசுணம் ஆர்த்திலர் போலும் பறையும் கரத்திலர் போலும் பாசம் பிடித்திலர் போலும் பிறையும் சடைக்கிலர் போலும் பிரமபுரத்து அமர்ந்தாரே. அந்த பிரமபுரத்து பெருமான் என்னென்ன தன்னுடைய திருமேனியை அணிந்திருக்கிறார் என்பதாம் பட்டியலில் இருக்கிற மாதிரி அமைந்த பாடல். வாழ்க வாழ்க. கூரம்பு அது இலர் போலும். அம்மா வாங்கம்மா. கடம்பாக்கம் லலிதாம்மா. ஐயா. கூரம்பதிலர் போலும் கொக்கின் இறகிலர் போலும் ஆரமும் பூண்டிலர் போலும் ஆமை அணந்திலர் போலும் தாரும் சடைகிலர் போலும் சண்டி கருளிலர் போலும் பேரும் பலையிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே.
பேரும் பல இலர் போலும் பிரமபுர அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. வீட்டுல இந்த காய்கறி கவனிக்க காய்கறி அரியமனை, அதுக்கு அரியாமனன்னு பேர், அதுக்கு எதிர்மறை சொல்லுவாங்க. அந்த மாதிரி பெருமான் என்னென்னவற்றை தன் திருமணி அணிந்திருக்கிறாரோ அதெல்லாம் இல்லை போலும் என்று சொல்லி அவன் பேரும் பல இலறு போலும் என்று பெருமான் பேராயிரமுடை பெம்மான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. சித்த வடிவிலர் போலும். ஐயா பாலசுந்தரம் ஐயா வாங்கய்யா. அடியன் பார்த்தேங்க. சிவாய நம. சித்த வடிவிலர் போலும் தேச திறந்திலர் போலும் கத்தி வரும் காளிகதங்கள் தவிர்த்திலர் போலும் மெய்த்த நயனம் இடைந்தார் காழி அழித்திலர் போலும் பித்த வடிவிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. பித்த வடிவிலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். நன்றி. கத்தி வரும் கடுங்கா காளி என்று சொல்லி அந்த பூமாதேவி என்ன பண்ணலாம், காளி வேடத்துல ரொம்ப கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை தவிர்த்தார். பூமாதேவியின் கோபத்தை தவிர்த்த பாடலாக இதை சொல்லுவார்கள். வாழ்க வாழ்க. நச்சர வாட்டிலர் போலும். அம்மா வாங்கம்மா, பரிமள அம்மா வாங்கம்மா. 4வது பாடல். நச்சர வாட்டிலர் போலும் நஞ்சமிடற்றிலர் போலும் கச்சு தரித்தீலர் போலும் கங்கை தரித்தீலர் போலும் நச்சர வாட்டிலர் போலும் நஞ்சமிடற்றிலர் போலும் கச்சு தரித்தீலர் போலும் கங்கை தரித்தீலர் போலும் பொய்ச்சவன் பேயிலர் போலும் முப்புறம் எய்திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. மொய்ச்சவன் பேயிலர் போலும் முப்புறம் எய்திலர் போலும் பிச்சை இறந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. பிரமபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். பிச்சை இறந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே என்று பெருமான் அந்த பிரம்ம கபாலத்திலே நம்முடைய யான் எனது என்ற ஆணவத்தை தான் பிச்சையாக கேட்காத, அவன் பொன்னும் பொருளையும் கேட்பதில்லை. அந்த வகையிலே பிச்சை இறந்திலர் போலும் என்று பாடுகிறார். வாழ்க. தோடு செவிக்கிலர் போலும். அம்மா பட்டமால்மா வாங்கம்மா. 5வது பாடல். தோடு செவிக்கிலர் போலும் சூலம் பிடித்திலர் போலும் ஆடு தடக்கை வலிய ஆணை உரித்திரல் போலும் ஓடு கரத்திலர் போலும் முள்ளழல் கையிலர் போலும் பீடு மிகுத்தெழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே. சிவாயினவன். ஒள்ளடர் கையினர் போலும் என்று கையிலே அனலேந்து நம்முடைய வினைகள் எல்லாம் சுட்டு தீர்க்கிறான் என்று சொல்கிற மாதிரி அந்த பாடல். வாழ்க. விண்ணவர் கண்டிலர் போலும். 6வது பாட்டு. சென்னையிலிருந்து செல்வம் அம்மா வாங்கம்மா. 6வது பாடல். விண்ணவர் கண்டிலர் போலும் வேள்வி அழித்திலர் போலும் அந்நல்லயன் தலை வீழ அன்றும் அறுத்திலர் போலும் வண்ண எலும்பினோடு அக்கு வடங்கள் தலி தரித்திலர் போலும் பெண்ணிலம் மொய்த்தெழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே. வண்ண எலும்பினோடு அக்கு வடங்கள் தரித்திலர் போலும் பெண்ணினம் மொய்த்தெழு செல்வ பிரமபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். வண்ண எலும்போடு அக்கு என்று அவன் பெருமான் எலும்பு கூடுகளை தன்மேலே வைத்து அவன் கங்காளனாக தெரிகிறான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. பன்றியின் கொம்பிலர் போலும். 7வது பாட்டு. அம்மா வாங்கம்மா. போரூர் செண்பவல்லி அம்மா வாங்கம்மா. பன்றியின் கொம்பிலர் போலும் பார்த்ததற்கருளிலர் போலும்
கன்றிய காலனை வீழ கால் கொடு பாய்ந்திலர் போலும் தொன்று பிணம் சுடு காட்டில் ஆடி துதைத்திலர் போலும் பின்றியும் பீடும் பெருகும் பிரம்மபுரம் அமர்ந்தாரே தொன்று பிணம் சுடு காட்டில் ஆடி துதைத்திலர் போலும் பின்றியும் பீடும் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே. நன்றி ஐயா. கன்றிய காலனை வீழ கால் கொடுத்த என்று காலனை காலால் உதைத்த செய்தியை சொல்கிற பாடல். வாழ்க பரசு தரித்திரர் போரும். 8வது பாட்டு. வாங்கம்மா, தெல்லைவனத்திலிருந்து செல்வி அம்மா வாங்க. 8வது பாடல். அம்மா செல்வி அம்மா இருக்கீங்களா? சிதம்பரம் தெல்லைவனம் என்று கூப்பிட்டதுனால என்ன? சிவா, ஆமாங்கய்யா. சிவா திருச்சிற்றம்பலம். சிவா திருச்சிற்றம்பலம். சிவாய நம. பரிசு தரித்திலர் போலும் படுதலை பூண்டிலர் போலும் பரிசு தரித்திலர் போலும் படுதலை பூண்டிலர் போலும் அரசன் இலங்கையர் கோணை என்றும் அடர்ந்தீரர் போலும் போரை செய் புனத்திலை மானும் புலியின் நதலிலர் போலும் பிரச மலர் பொழில் சூழ்ந்த பிரமபுரம் அமர்ந்தாரே போரை செய் புனத்தினில் மானும் புலியின் நதலிலர் போலும் பிரச மலர் பொழில் சூழ்ந்த பிரமபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். சிவாய. நன்றிங்கய்யா. பிரசமலர் என்று தாமரை மலர்கள் அதிகமா இருக்கிற இடம் அந்த சீர்காழி என்று அந்த இயற்கையை சொன்ன பாடல். வாழ்க. 9வது பாட்டு. அடிமுடி தேட. ஐயா வாங்கய்யா. சின்ன காஞ்சியிலிருந்து கணபதி ஐயா வாங்கய்யா. கணபதி ஐயா இருக்கீங்களா? வந்துறாரு. வாங்கய்யா. சிவாதி சிற்றம்பலம். சிவா நமச்சிவாயம். 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 சிவா. அப்ப 8வதுப்பா? 9வது பாட்டுங்கய்யா. 9வது பாடல்யா. அடிமுடி சிவாதி சிற்றம். நன்றி. அடியார் பெருமக்கள் நன்றி. சிவா சிவா சிவா. நமச்சிவா. அடிமுடி மலைய அடிமுடி மலையன் தேட அன்றும் அளப்பிலர் போலும் கடிமலர் கவனை தேனை களவே விழுத்திடர் போலும் படிமலர் பாடுகாக பார்கடல் ஏந்திலர் போலும் வெளிநடை மாதர் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தவரே வெளிநடை மாதர் பெருகும் பிரமபுரம் அமர்ந்தாரே பிரமபுரம் அமர்ந்தாரே. சிவாதி சிறம். நன்றி ஐயா. வணக்கம். சிவா. வணக்கம். பிடிநடை மாதர் போலும் என்று பிடி என்றால் பெண் யானை. அதனால பெண்கள் அதிகமாக இருந்து வழிபாடு செய்கிற இடமாக பிடிநடை மாதர்கள் வணங்கும் பிரமபுரம் அமர்ந்தாரே என்று அறிமுகப்படுத்துகிறார். வாழ்க. வெற்றரை சீவரத்தார்க்கு. 10வது பாட்டு. வாங்கம்மா. தனபாக்கியம் அம்மா வாங்க. சிவாய நமங்கய்யா. வென்றாரை வெற்றரை சீவரத்தார்க்கு வெளிப்பட நின்றிலர் போலும் அற்றவர் ஆழ்நிழல் நால்வர் கரங்கள் உரைத்திலர் போலும்
உற்றவாறொன்றில்லை போலும் ஓடு முடிக்கிலர் போலும் பெற்றமும் ஊர்ந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. உற்றவர் ஒன்றிலர் போலும் ஓடு முடிக்கிலர் போலும் பெற்றமும் ஊர்ந்திலர் போலும் பிரமபுரம் அமர்ந்தாரே. திருச்சிற்றம்பலம். பெற்றமும் ஊர்ந்தபுரம் என்று அந்த வெள்ளை எருது அறத்தின் அடையாளமாக அதன் மேல் அவர் ஏறி அமர்ந்திருக்கிறார். அதுவே அவருக்கு கொடியா இருக்கிறது என்று அறத்தை வலியுறுத்துகிற பாடல். வாழ்க வாழ்க. கடைசி பாட்டு பெண்ணின் உருவான். செங்கல்பட்டிலிருந்து வேலட்சியமா வாங்கம்மா. சிவாய நமங்க ஐயா. பெண்ணொரு ஆண் ஒரு அல்லா பிரமபுர நகர்மேய அண்ணல் செய்யாதன எல்லாம் அறிந்து வகை வகையாலே நன்னிய ஞான சம்பந்தன் நவின்றின பத்தும் வல்லார்கள் விண்ணவரோடு இனிதாக வீற்றிருப்பார் அவர்தாமே. விண்ணவரோடு இனிதாக வீற்றிருப்பார் அவர்தாமே. சிவா திருச்சிற்றம்பலம். பெண்ணுரு ஆணுருவானை. பெருமான் ஆண்மையும் பெண்மையுமாக இருக்கிறான். அதனால சக்தியும் சிவமும் சேர்ந்த வழிபாடு அதான் நம்முடைய பழைய முறை. தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசுஞ்சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உட தொன்மை கோலம்னு சொல்லுவார் மணிவாசக பெருமான். அதனால பெண்ணூறு அது சிவனை மட்டும் வழிபட்டா போதும், சக்தி கோயிலுக்கெல்லாம் போக வேண்டியதில்லை, அம்பாள் கிட்ட போக வேண்டியதில்லைன்னு பல பேர் சொல்றாங்க சார். சில பேர் அப்படி சொல்லலாம், வெறும் விபூதி புஷ்ணா மாட்டா போதும், பொட்டெல்லாம் வைக்க வேணும், ஐயா சந்தன குங்கெல்லாம் வைக்கணும் அவசியம் இல்லையான்னு சொல்லதான் இருக்காங்க. ஆனால் பெருமான் சந்தன சாந்தின் சுந்தர போற்றி சிந்தனை கழிய சிவமே போற்றின்னு மணிவாசகர் பாடுகிறார். அதை சொல்லியும் அப்படின்னா சந்தனம் வைக்க வேணாம், நான் விபூதி மட்டும் வச்சா போதும்னு சொல்ற மரபெல்லாம் மாத்தி சொல்றது. அதெல்லாம் நமக்கு எது இயற்கையா கிடைக்கிறதோ, எது நம்மை தேடி வருதோ அதை நாம் அணிந்து கொள்ள நம்முடைய மரபு. அதனால எதையும் புறக்கணித்தல் அல்ல, அதை படிநிலையாக வைத்து மேலே வருகிற எதையும் புறக்கணிகளை சக்தி வழிபாட்டை மறந்துவிட்டு சிவ வழிபாட்டை செய்ய வேண்டுமில்லை. பெருமான் பெண்ணுருவாகவும் ஆணுருவா இருக்கிறான். பெண்மை என்பது அவனுடைய கருணையின் அடையாளம். கருணையை மறந்துவிட்டு கடவுளை வணங்குறான்னு சொல்றது வெறும் வியாபாரமும் விளம்பரமும் என்று சொல்றது நம்முடைய சொல்லுவாங்க பெரியவங்க ஐயா. அதனால பெண்ணுரு ஆணுருவானான் அந்த பெருமானை அவன் விண்ணோடு இனிதா. அப்படி பெருமானை சிவசக்தியோடு வணங்கினால் நாம் விண்ணவரோடு இனிதாக வெற்றிருக்கலாம் என்று ஞான சம்பந்த பெருமான் திருக்கடைக்காப்பு சொன்ன பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. அடுத்து திரு ஆலவாய் என்று சொல்கிற மதுரையிலே நம்ம இந்த சமய சின்னத்துக்காக அமைந்த பாட்டு. இது வரைக்கும் எந்த சமய சின்னத்துக்கு மாதிரி பாட்டு இல்லை. இப்ப பூசா செல்விக்கு ஒரு பாட்டு இப்ப பூசாவும் கண்டுபிடிச்சாங்க. ஆனால் பழமையான முறையிலே சமய சின்னமாகிய நம்முடைய திருநீற்றுக்கென்று அமைந்த ஆலவாய் பதிகம் காந்தார பண்ணிலே பகற்பண் 2 என்று சொல்லி 4லிருந்து 6 அணைக்குள்ள காலையில 7, 12, 8, 24 நவரோஸ் ராகத்திலே பாடக்கூடியது. இந்த பாண்டி நாடு திருச்சிக்கும் திருநெல்வேலிக்கும் இடையில இருக்கிற மதுரை என்கிற ரயில் அடிக்க பக்கத்துல இருக்கிறது. இங்கே உள்ள பெருமான் அவருக்கு என்ன பேரு? சொக்கநாதர்னு பேரு. ஆலவாய் சொக்கன், அதை சுந்தரேஸ்வரா மாத்தி விட்டாங்க. அம்பாள் அங்கையற்கண்ணி தன்னோடும் அமர்ந்த அளவாயாவதும் இதுவே. நம்முடைய பழைய முறை ஞான சம்பந்த பெருமான் கொடுத்த கொடை. அதையெல்லாம் மறந்து போய் மீனாட்சி மீனாட்சி காமாட்சி காமாட்சி. ஏலவார் குடலையா காமாட்சி மாதிரி காமாட்சி தான் பூசா தவிர ஏலவார் குடல் சொன்னா இவன் தான் பூசா சொல்றானே நம்மள பூசாய்க்கிறாங்க. அது புதுசு இல்லை, அதுதான் பழமை. முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருள் தான் அங்கையற்கண்ணி. அதனால அங்கையற்கண்ணி தன்னோடு அமர்ந்த அளவாய் சொக்கன் இருக்கிற இடம். சொக்கன் என்னுள் இருக்கவன ஞான சம்பந்தர் 1000 ஆண்டுகளுக்கு சொக்குன்னா அழகு. அந்த அழகை சுந்தரமாக்கி சுந்தரேஸ்வரன் மாத்தி விட்டாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. நம்முடைய பரம்பரை அந்த பழைய முறைகளை எல்லாம் மாற்றி அமைப்பதுதான் அவருடைய வேலையாகவே போயிடும். அதனாலதான் வைதிகத்தை நாம வெறுப்புன்னு சொல்ல. ஆனா அது வெறுப்பு இல்லை, அது வெறுப்புன்னு சொல்றாங்க. ஆனா வெறுப்பு அல்ல. நம்ம மேல கொண்டாந்து திணிக்க வேணா, அந்த மாதிரிலாம் திணிக்காதீங்கன்னு
நம்ம அறிவுரை சொல்றோம், ஆனா அதை கேட்க மாட்டாங்க அவங்க. பரவாயில்ல வாழ்க. இருந்தாலும் இப்போது நாம் அந்த திருநீற்று பதிகம், இதற்கான பெரிய புராண பாடல் 764. நன்றிங்க. திரு ஆலவாய் இடம் சுட்டி சேக்கிழார் பெருமான் அருளிய பெரிய புராண பாடல் வரிசையின் 764. திருச்சிற்றம்பலம். தென்னவன் நோக்கம் கண்டு திருகழுமலத்தார் செல்வர் அன்னவன் வளப்பால் வெட்பை ஆளவாய் அண்ணல் நீரே மண்ணும் மந்திரமுமாகி மருந்துமாய் தீர்ப்பது என்று பண்ணிய மறைகள் ஏத்தி பகர்திருப்பதிகம் பாடி. திருச்சிற்றம்பலம். இந்த உடம்புல நோய் தீர்ப்பது என்றால் உடம்புல எல்லா பாகத்த நோயும் தான் தீர்க்கணும். ஆனா இந்த சமணர்கள் நம்முடைய அறிவை மழுங்கெடுக்க செய்வதற்காக அந்த அரசனுடைய உடம்பையே கூறு போட்டார்கள். கூறு போட்டு விட்டு நீ வலப்பாகத்துல நீ தீரு, இடப்பாகத்துல நான் தீக்கிறேன்னு சொல்லி வலப்பாகத்தை ஞான சம்பந்தருக்கு ஒப்படைச்சாங்க. அதனாலதான் தென்னவன் நோக்கம் கண்டு திருக்கழுமலத்தார் செல்வர் அன்னவன் வலப்பால் வெப்பைன்னு பாடினார் சேக்கிழார் பெருமான். கடைசியில இடப்பகத்தை அவங்க தீர்த்தாங்கன்னா அந்த இடப்பகத்தை அவங்களால தீர்க்க முடியல. அந்த இந்த மந்திர நீர்னு சொல்லி அதை எடுத்து மயிர்பீலியை தெளிச்சாங்க. அந்த இடம்லாம் புண்ணா போச்சு. கடைசியில அந்த இடப்பாகத்தின் நோயை அவர் தான் தீர்த்தார். அதனால அந்த வகையில அதற்காக அவருடைய வெப்பு நோய் தீர்ப்பதற்காக அமைந்த பதிகம். அவர் என்ன பண்ணாரு, ஞான சம்பந்த பெருமான் அங்கே தங்கியிருக்கிற போது அவருக்கு இடையூறு செய்ய வேண்டும் என்று அவர் தங்கியிருந்த திருமணத்திலே கொண்டு போய் தீயை மந்திரத்திலே அனுப்புகிறேன்னு சொல்லி அரசனிடத்தில் போய் பொய் சொல்லிட்டு பொதித்தனலை கொண்டு போய் வைத்தார்கள். அதை கண்டு அடியார்கள் பதைத்த போது ஞான சம்பந்த பெருமான் இந்த தீயின் விளைவு அரசனை போய் சேரட்டும் என்று சொல்லி அந்த அரசனுக்கு அது வேகமா போகக்கூடாது, போன வேகத்துல ரொம்ப கோபத்துல சொல்லி அவன் நாசமா போட்டோன்னு சொல்லல. அப்படி சொன்னால் எதற்காக மதுரை குறைக்கொள்வோ அந்த பலன் போயிடும். அதனால மங்கையர்க்கரசியின் மங்கள நான் பாதுகாத்த பொருட்டு பையவே சென்று பாண்டியற்காகவே என்று சொன்னார். அப்படி அதை பையவே போய் பாண்டியனை அதை இது சிரமப்படுத்தியதாலே அந்த சிரமத்தை தீர்ப்பதற்காக ஞான சம்பந்த பெருமான் சமணர்களுடைய வாதத்திலே வெல்ல வேண்டும் என்று பெருமானுடைய அருளை வேண்டி தென்னவன் நோக்கம் கண்டு திருக்கழுமலத்தார் செல்வர் அன்னவனாகிய அன்னவன் வலப்பால் வெப்பை யார் தீர்க்கணும், நான் தீர்ப்பன்னு சொல்லல, ஆலவாய் அண்ணல், ஆலவாய் அண்ணனுடைய நீர் தீர்க்கும். அப்படி தீர்ப்பதற்கு அடியேன் கருவியாக இருக்கிறேன் என்று சொல்கிற மாதிரி இந்த பாடலை அமைத்திருக்கிறார். நம்ம பணியுமாம் என்றும் பெருமை என்ற வகையிலே அமைந்த நம்முடைய சமய சின்னத்துக்கான உயர்ந்த பதிகம். வாழ்க வாழ்க. மசாலா தாழ்ந்து சொன்னது நமக்கு அது மேதை ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அது உயர்ந்ததுன்னு சொல்றோம். ஆனால் எல்லா பதிகமும் உயர்ந்ததுதான். வாழ்க வாழ்க. மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே செந்துவர் வாய் உமை பங்கன் திரு ஆலவாயான் திருநீரே. இந்த பாட்டுல செந்துவர் வாய் உமை பங்கன்னு சொன்னார். அப்போ சக்தியின் அடையாளமா இருக்கிறது. அதனால அகத்தியர் தேவார திருட்டுல என்ன பண்ணாங்க, இந்த பாட்டை கொண்டு போய் அகத்தியர் வந்து இதுல அதை சேர்த்தாராம். சேர்க்கிற போது இது சக்தியை வியந்ததுன்னு போட்டிருப்பார். செந்து வருவாய் உமை பங்கன் என்று அம்பாளையும் சேர்த்துதான் இதுல காட்டி இருக்கிறார். அதனால இது கருணையின் அடையாளமாக இதை பாடியிருக்கிறார். எல்லா பாட்டிலையும் அந்த மாதிரி அவர் அமைத்திருக்கிறார். அதனால பெருமானுடைய கருணையின் அடையாளம் இந்த திருநீரு. அது மந்திரமாகவும் மருந்துமாயிருந்து தீர்க்கிறது என்று சொல்லி 2வது பாட்டு வேதத்தில் உள்ளது நீர். அம்மா வாங்கம்மா, குன்றத்தூர்ல இருந்து உமா மகேஸ்வரி அம்மா வாங்கம்மா. வேதத்தில் உள்ளது நீரு பின்புய தீர்ப்பது நீரு போதம் தருவது நீரு
உண்மை தவிர்ப்பது நீரு, ஓத தருவது நீரு, உண்மையில் உள்ளது நீரு, சீத புனல்களை சூழ்ந்த திரு ஆலமாயான் திருநீரு. திருநீர் என்பது உண்மையின் அடையாளம். முதல் பாட்டுல துதிக்கப்படுவது நீருன்னு சொன்னார். திருநீர் அணிந்து சாமியை துதிக்க பெருமானை துதிப்பென்பத அந்த அணிகிற திருநீரையே துதிப்பது என்ற அந்த பண்டைய மரபை சொன்ன ஞானசம்பந்த பெருமான் முதல் பாட்டுல துதிப்பது நீர் சொன்னார். இங்கே ஓதத்தகுவதாக உண்மையில் உள்ள பொருளாக திருநீர் இருக்கிறது என்று சொன்னார். வாழ்க வாழ்க. மூணாவது முத்தி தருவது. பாண்டியில இருந்து ஆண்டாளம்மா வாங்கம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலையா. முத்தி தருவது நீரே, முனிவர் அணிவது நீரே, சத்தியமாவது நீரே, தக்கோர் புகழ்வது நீரே, பத்தி தருவது நீரே, பரவணம் பரவ எண்ணியது நீரே, சித்தி தருவது நீரே, திரு ஆலவயான் திருநீரே, சித்தி தருவது நீரே, திரு ஆலவயான் திருநீரே. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நமக்கு பக்தியை தருகிற சாதனமாக சொல்லி பக்தி தருவது நீர். பக்தி என்ற சொல்லு வட சொல், பத்தி என்பதுதான் தமிழ் சொல். அதனால முத்தி சக்தி பத்தி என்று சொல்லி அவர் பாடியிருக்கிறார். அதுதான் நமக்கு சித்தி தரும். ஆனால் அந்த புத்தி தருவது நீரு, அந்த புத்திக்கு பரவ இனியது. அப்ப திருநீற்றையே பரவுதல், திருநீற்றையே துதித்தல், திருநீற்றை ஓதுதல், திருநீற்றை துதித்தல் என்று திருநீற்றுக்கு சிறப்பு தந்து பாடியிருக்கிற இந்த பாடல் கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வீரேயாமாயில் தங்காவினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வர் என்ற திருமுறர் பாட்டுதான் திருநீற்றை பரவதற்குரியதுன்னு என்ன குருநாத் சொல்லுவார். வாழ்க வாழ்க வாழ்க. காண இனியது நீர். ஐயா ஓம் சக்தி நடராஜன் ஐயா பாட வர்றீங்களா ஐயா? வாய்ப்பு இருக்குங்களா ஐயா? நான் பாடுறேன் ஐயா. உங்களுக்கு வாய்ப்பு வேணுங்களா ஐயா? சரிங்கய்யா, பாடுங்க. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். காண இனியது நீரே, கவினை தருவது நீரே, பேணிய நீபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே, காண இனியது நீரே, கவினை தருவது நீரே, பேணிய நீபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரே, மானம் தகைவது நீரே, மதியை தருவது நீரே, சேனம் தருவது நீரே, திரு ஆலவாயான் திருநீரே, சேனம் தருவது நீரே, திரு ஆலவாயான் திருநீரே, திரு ஆலவாயான் திருநீரே. நன்றிங்கய்யா. சேணம் தருவது நீர் என்பது, சேணம் என்பது பெருமானுடைய திருவடியை குறிக்கும். மாட்டுக்கெல்லாம் காலில் சேணம் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதனால அது திருவடியை குறிக்கும். அந்த சேணமாகிய திருவடியை நமக்கு தரவல்லது இந்த திருநீரு என்று பாடுகிறார். வாழ்க வாழ்க. பூசை இனியது. ஐயா ஐயா, இது வரைக்கும் சேனம்னா இந்த பாடல் படிக்கும் போதெல்லாம் நமக்கு படையெல்லாம் தருவார் பொழுது. சேனம்னா படை இருக்கு இல்லையா, சேனைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த படையை நினைச்சிட்டு இருக்கேன். இது 3 சுழியா ஐயா? நீங்க சொன்ன சேனையில 2 சுழி இருக்கு, இது 3 சுழி. அது 2 சுழி. இதுக்காக வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறேன், சாமி நம்மளுக்கு படையெல்லாம் தருவார் பொழுது. சேனம் தருவது நீருன்னா இது பூசணம்னா நமக்கு படையெல்லாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான வாழ்க்கை ஃபுல்லா போராடினே இருக்கலாம். படையை வாங்கி போராடினே இருக்கலாம். நம்ம என்னைக்கு சமாதானம். இது வரைக்கும் நான் சேனம் தருவது நீருன்னா
பரவாயில்ல, நமக்கு சேனாதிபதி ஆகிடுவார், நம்ம அந்த மாதிரி ஒரு பெரிய படையெல்லாம் தருவார்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஐயா நான். சிவ சிவா. நீங்க சொன்ன சேனா என்ற சொல்லுக்கு 2 சுழி தான் வரும், அது 3 சுழி வராது. இந்த இடத்துல 3 சுழி இருக்குது. காண இனியது, பேண இனியது, மானம் தகைவது, சேனம் தருவது, சேனம் 3 சுழி இருக்குது இந்த நாள. நீங்க சொல்ற 2 சுழி இல்ல. நீங்க கொண்ட பொருள் 2 சுழி, இங்க இருக்கிறது 3 சுழி. ஆனா ஒரு சுழிக்கு கூட அவ்வளவு வேல்யூ இருக்குது. சேனம் என்பது மாட்டுக்கு சேனம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க, ஓடுற மாட்டுக்கு லாடம் அடிப்பாங்க. லாடம் ஐயா. ஆமா, லாடம் கட்டுறது. திருவடி என்று பொருள். வாழ்க. செல்வ நெடுமாடம் சென்று சேனோங்கி செல்வ மதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாய்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கடல் ஏத்தும் செல்வம் சொன்னலையா, அந்த கடல் தான் சேனம். வாழ்க. நன்றி நன்றி, மிக்க நன்றிங்க ஐயா. சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம். வாழ்க. அதனால எண்ணம் எல்லாம் பெருமாளுடைய திருவடியில் இருந்தாலும் வேற எதெல்லாம் இருக்கக்கூடாது. பொருள் மேல இருந்தா உலகில் போக தவிர அருளுக்கு போக முடியாது. திருவடி நினைத்தால் அருள் கிடைக்கும். வாழ்க. பூசை இனியது. வாங்க சாமி ஐயா சொல்லுங்க ஐயா. எடுத்துங்க சாமி ஐயா. ராஜா ஐயா வாங்க. ராஜா ஐயா, ராணியம்மா. பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு, பேச இனியது நீரு பெருந்தவதோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு, அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு, திருஆலவாயான் திருநீரே தேசம் புகழ்வது நீரு, திருஆலவாயான் திருநீரே. சில பேர் ஆசையை கொடுப்பது நேருன்னு படிச்சுடுவாங்க. பெருமான வணங்கிட்ட ஆசையை நம்ம கொடுக்கும், அதனால ஆசையை கொடுப்பு தோணால் தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா ஆசை என்பது நம்மளை உலகிலே செலுத்தும். அதனால ஆசையை நீக்கி அன்பு செலுத்த வேண்டும். ஆசை நீக்கி அன்பு செலுத்தின்னு சுந்தரமூர்த்திதான் பாடுவாரு. அதனால இங்க ஆசை கெடுப்பதுதான். ஆசையை கெடுத்தால் அன்பு வரும். ஆசை என்பது எதையும் எதிர்பார்ப்பது, அன்பு என்பது எதையும் எதிர்பார்ப்பது. ஆசையை கெடுத்தால் அன்பு வரும், அந்த அன்புதான் சிவம். வாழ்க வாழ்க. அறுத்தமதாவது நீர். அறுத்தமாவது நீரு அவலம் அறுப்பது நீரு, வருத்தம் தணிப்பது நீரு, வானவர் அளிப்பது நீரு, பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் பெண்ணீரு, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயா திருநீரே, திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவாயா திருநீரே. திருச்சிற்றம்பலம். நம்முடைய வருத்தமாகிய உலகியல் வருத்தத்தை தீர்த்து வானமாகிய சிவலோகத்தை தது. வருத்தம் தணிப்பது நீரு, வானம் அளிப்பது நீரு. வானத்தை ஆகிய சிவலோகத்தை அளிக்கும். வாழ்க வாழ்க. எயிலது அட்டது நீர். 7வது பாட்டு. வந்தவாசி செண்பகல்யம்மா, ஞானப்பிரகாசம் ஐயா. ஐயா. எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு, பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு, துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு, ஐலை பொலிதரு சூளத்து ஆலவாயான் திருநீரே, ஐலை பொலிதரு சூளத்து ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றிங்க ஐயா. துயிலை தடுப்பது நீர் என்று நம்முடைய தூக்கத்தை தடுத்து காலை 5 மணிக்கெல்லாம் எழுந்து திருமுறை தமிழோசை படிக்கின்ற எண்ணத்தை உருவாக்குவது இந்த திருநீர். காலையில் திருநீர் தானே படிக்கிறோம். அதனால துயிலை தடுப்பது நம்முடைய தூக்கத்தை மாற்றி அமைத்து நம்முடைய உள்ளத்திலே
சுத்தத்தை தருவது. தூய்மையான எண்ணங்களை காலையிலே விதைப்பதற்காக துயிலை தடுத்து சுத்தத்தை தருகிற திருநீர். வாழ்க வாழ்க வாழ்க. ஆவணன் மேலது நீர். ஐயா ஞானப்பிரகாசம் ஐயா இருக்காரா? ஐயா வெளில பிறகுங்க அடியா இருக்கு, வாய்ப்பு கொடுங்க. அடுத்த அடியா இருக்கு. நன்றிம்மா. ஐயா சதானந்தன் ஐயா வாங்கய்யா. ராவணன் மேலது நீரு என்ன தகுவது நீரு, பராவணமாவது நீரு பாவம் அறுப்பது நீரு, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணம் திருநீவேணி ஆலவாயான் திருநீரே, தராவணமாவது நீரு தத்துவமாவது நீரு, அராவணங்கும் திருமேனி ஆலவாயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். அரா அணங்கும் திருமேனி என்று அரா என்பது பாம்பு. அந்த பாம்பு என்ன பண்ணாங்க? தாரகா முனிவர்கள் அவரை அழிப்பதற்காக ஏவினார்கள். பகைமை கருதி ஏவிய அந்த பாம்பு பெருமானை வணங்கும் தன்மையாக நட்பாக மாறி போனது. அதனாலே அந்த அரா அணங்கும்னு சொல்லலாம், வணங்கும்னு சொல்லலாம். அந்த பாம்பு பெருமானை வணங்கி பெருமானுடைய திருமையை உடையது. அரா அணங்குதன்று பெருமானுக்கு ஒன்றாக ஒன்றி பெருமானுடைய திருமையிலே ஒன்றி போனது. அதனால அணங்குதல்னு சொல்லுவாங்க, வணங்குதல். இரண்டு வழியாக அந்த பொருள் சொல்லலாம். அதனால இரட்டொரு மொழியில் என்ற வகையில அரா அணங்கும் திருமேனி, அரா வணங்கும் திருமேனி என்று ரெண்டு விதமா சொல்லலாம். வாழ்க வாழ்க வாழ்க. மாலோடு அயனறியாத. பாண்டிச்சேரியிலிருந்து தளபதி அம்மா வாங்கம்மா. சிவாய நம்ம ஐயா வணக்கம். மாலோடு அயனறியாத, மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நேரே, மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நேரே, ஏல உடம்பிடத் தீர்க்கும் இன்பம் தருவது நீரே, ஆலமதுண்டமிடத்து எம்மாலவயான் திருநீரே, ஆலமதுண்டமிடத்து எம்மாலவயான் திருநீரே. திருச்சிற்றம்பலம். சிவா நன்றிங்க. ஆலமது உண்ட மிடற்றியம் ஆலவாயான் திருநீரே என்று பெருமான் நஞ்சை உண்டு அமுதை அளித்தான் என்று சொல்கிற பாடல். வாழ்க வாழ்க. கொண்டிகை கையர்களோடு. ஐயா வாங்க முனுசாமி ஐயா வாங்கய்யா பாண்டியிலிருந்து. சிவாய நம. குண்டிகை கையர்களோடு சாக்கிய கூட்டமும் கூட, குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட, கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு, கண் திகைப்பிப்பது நீரு கருத இனியது நீரு, என் திசைப்பட்ட பொருள ஏத்தும் தகையது நீரு, அண்ட தவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே, என் திசைப்பட்ட பொருளாயேத்தும் தகையது நீரு, அண்ட தவர் பணிந்தேத்தும் ஆலவாயன் திருநீரே. நம. நன்றி. என்
என் திசை பட்ட பொருளார் ஏத்தும் தகையதில்லை. 8 திக்கிழமை பெருமானை வணங்கலாம். எங்க சாமி கிழக்குதான் இருக்குது, வடக்கு பார்த்தா உட்காந்து கும்பிடணும்னா அப்ப மத்த திசையில வெள்ளியா? அவன் வடகிழக்குல இருக்கான், வடமேற்குல இருக்கான், தென்கிழக்கு இருக்கான், தென்மேற்கு இருக்கான். அதனால அவன் 8 திசைகள் இருக்கிறான். அவனை எந்த திசையிலும் வணங்கலாம். நாம் வணங்குகிற போது பெருமான் இருக்கிறத திசையை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த திசையை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று ஞானசம்பந்த பெருமான் உணர்த்துகிற என் திசை பட்ட பொருளார் ஏற்றும் தகையது நீர். பெருமானை ஏற்றுதல் முக்கியதர திசையை பார்த்து அந்த திசையை தேடி கும்பிடுறதல்ல என்கிற செய்தியை சொல்கிற ஞானசம்பந்தர் பாட்டு. வாழ்க வாழ்க வாழ்க. ஆற்றல் அடல் விடை ஏறும். அம்மா லலிதாம்மா வாங்கம்மா. ஆற்றல் அடல் விடையேறும் ஆலவாயான் திருநீற்றே ஓற்றி புகழி நிலவும் பூசரன் ஞான சம்பந்தன் தேற்றிதன் உடலுற்ற தீபினியாயின தீர தேற்றிதன் உடலுற்ற தீபினியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. நல்லவர் வல்லவர் தாமே. திருச்சிற்றம்பலம் ஐயா. நன்றி ஐயா. திருநீற்றின் பெயரை சொல்லி இறைவனுடைய புகழை பாடிய இந்த பதிகத்தை யார் ஓதுகிறார்களோ அந்த சாற்றிய பாடல் 10 வல்லவர்கள் நல்லவர்களாக இருப்பார்கள் சொல்லி நம்ம எல்லாம் என்று பெருமான் நல்லவர்களாக ஆக்கிவிட்டார். வாழ்க 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 என்று சொல்லி இதுக்கோட முடிச்சுக்கலாம். மணி 10:20 ஆயிடுத்து, அது 6:20 ஆயிடுத்து. இப்போ பொன்னூசலும் வாழ்த்து சொல்லி முடிச்சிடலாம். வாழ்க ஐயா. வாழ்த்து மட்டும் பாடிடுறியா? பொன்னூசல் வந்து தூங்க வச்சிருதுங்கய்யா. அதனால இரவு ஆமாய்யா பள்ளி அறை எழுப்பச்சத்தோட இருக்கட்டியா, இந்த ஆன்மா முழிச்சுக்கிட்டே இருக்கட்டியா, நைட்டு திருத்தொண்ட தகை முடிச்சுட்டு பேய் புராணம் முடிச்ச ஒரு பாட பொன்னூசல் பாடிடலாம் ஐயா. இந்த நிகழ்ச்சியில பள்ளி ஆயிடுச்சு, அந்த நிகழ்ச்சியில வாழ்க வாழ்க பொன்னூசல். நன்றிங்க. திருச்சிற்றம்பலம். நன்றி. அன்பர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து அடியார் அன்பர்கள் திருவடிகளை மனம் மொழி மெய்யால் வணங்கி நிகழ்ச்சியிலிருந்து இனிதே விடைபெறுவோம். விடைபெறும் முன்பு வாழ்த்து. திருச்சிற்றம்பலம். மண்ணின் நல்ல வண்ணம் வளலாம் வைகளும் எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோ குறைவிலை கண்ணினள் அகுதுரும் கழுமல வளநக பெண்ணின் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே தன்னடைந்தார்க்கின்பங்கள் தருவானை தத்துவனை கண்ணடைந்த மதில் பிரமபுரத்துறையும் காவலனே முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி 10 இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பல அடைந்தார் புண்ணியரே சிலையது வெம்சிலையாக திரிபுரமூன்றெறி செய்த இலை நுனைவேல் தடக்கையன் ஏந்திலையால் ஒரு கூரன் அலைபுணல் சூழ் பிரமபுர தருமணியை அடிபணிந்தால் நிலையுடைய பெரும் செல்வம் நீடுலகில் பெறலாமே வான்முகில் வளாது வைக மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். நன்றிங்கய்யா. விடைய வரலாம் ஐயா. மீண்டும் இன்று இரவு கடந்தல் வாழ்க ஆறுமுகம் வாழ்க. இல்லையா வேணாம் ஐயா, போதுயா. டைம் குறைச்சிக்கிட்டே போலாம் ஐயா. டெய்லி லேட் ஆகிட்டே இருக்குதுங்க. இது அப்புறம் கல்லா பிழையும் ஒவ்வொன்றும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. 4 பாடலோட நிறுத்திக்கலாம் ஐயா. நன்றிங்க. 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 மீண்டும் இன்று இரவு 9:50 திருத்தொண்ட தொகையுடன் இனிய தூங்கும். நன்றிங்க. நன்றி. ஆமாங்க. அதோட நீங்க வந்து அந்த 5 பஞ்ச தலத்தையும் பற்றி குறிப்பிடுறதா சொல்லியிருக்கீங்க. நன்றிங்க. நான் குறிப்பிட போதில்ல, சேக்கிழார் குறிப்பிட போறாரு. சேக்கிழார் வாக்க சொல்ல போறேன், நான் சொல்லல. எனக்கு ஒண்ணு. நன்றிங்க. 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 நன்றி. நன்றி சாமி. நன்றி.